அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சர்விகா. இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஸ்பீச் ஸ்கில்ஸ், பேச்சு திறனில் மேம்பட என்னதான் சொல்கிறது நம் திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? யூனிட் 3 திங்ஸ் டு அவாய்ட் இன் அவர் ஸ்பீச், நம் பேச்சில் தவிர்க்க வேண்டியவை. சாப்டர் 3.4 அவாய்டிங் ஸ்பீச் தட் என்ஹான்சஸ் பர்சனாலிட்டி ஸ்கில்ஸ், ஆளுமை திறன் அதிகரிக்க தவிர்க்கும் பேச்சு. குறள்: கடுமொழியும் கையிகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரண் தேய்க்கும் அறம். பொருள்: நம்ம எவ்வளோதான் நம்மக்கிட்ட ஆளுமை திறன் இருந்தாலும் மற்றவங்க கிட்ட கடுமையாக பேசுகிறத நம்ம தவிர்க்கலைன்னா மற்றவங்களுக்கு ரொம்ப ஹார்ஷ்ஃபுல்லாக கடுமையான தண்டனையை நம்ம கொடுப்போம். இந்த ரெண்டுமே இருந்தால் போதும், நம்மளோட ஆளுமை திறனே தேஞ்சு போகும். இந்த ரெண்டும் தான் நம்ம ஆளுமை திறனை தேக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஹார்ம்ஃபுல்லான எக்யூப்மெண்ட். எக்ஸாம்பிள்: ஒரு மன்னர் இருந்தார், ஒரு சோழ மன்னர் இருந்தார். அவர் உறையூராக ஆட்சி செய்துட்டு வந்தார். அவர் ரொம்ப கோபம் கொண்டு யோசிக்காமலே எல்லாத்துக்கும் தண்டனை கொடுத்துருவார். இந்த மாதிரி இருக்கிறவர் பக்கத்து நாட்டான ஒரு ராஜாவுக்கூட ரொம்ப பகையை வச்சுருந்தார். அந்த மாதிரி நேரத்தில் அந்த பக்கத்து நாட்டிலேருந்து ஒரு புலவர் இந்த மன்னர்கிட்ட பாடி பரிசு பெறதுக்காக வந்தார். ஆனால் இந்த மன்னரோ அவர் பக்கத்து நாட்டிலேருந்து வந்த ஒற்றன்னு நினச்சி கடுமையாக தண்டனை கொடுத்து அவரை சிறையில் போட்டாங்க. அந்த நாட்டோட தலைமை புலவர் மன்னர்கிட்ட எவ்வளவோ அறிவுரை சொல்லியோ மன்னர் கேட்கவே இல்லை. இந்த மாதிரி அவங்க நாட்டோட புலவரை சிறையில் வச்சதுனால பக்கத்து நாட்டோட அரசருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. இதனால் இந்த நாட்டோட அவர் போர் புரிஞ்சு இந்த நாட்டை வென்று இந்த நாட்டை கைப்பற்றிட்டார். இந்த நாட்டு மக்கள் எல்லாருமே அவங்களோட அரசரோட கோபமும் யோசிக்காம தண்டனை கொடுக்குற இதுவும் தான் இந்த நாட்டையே அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதனால நம்ம எப்பவுமே எதுவுமே யோசிக்காமல் ரொம்ப கோபப்பட்டு மற்றவங்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது. நன்றி.